திருப்பதி திருமலைவாசனை தரிசிக்கச் செல்லும்போது பிரதான வாசலின் வலப்புறத்தில் ஒரு கடப்பாரை தொங்குவதை பார்க்கலாம். இந்த கடப்பாரை நாம் திருமலையில் திருவேங்கடமுடையானின் கோவில் நுழைவாயிலில் உள்ளது. திருப்பதி திருமலையின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கும் குளமான கோகர்ப்ப ஜலபாகம் என்னும் குளத்தை தோண்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட கடப்பாரைதான். பெருமாளின் திருமேனியை ஸ்பரிசிக்கும் வாய்ப்பு அந்த கடப்பாரைக்கு ஏற்பட்டது. திருமலையில் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்து குலுங்கும் இந்த நந்தவனத்தை முதலில் அமைத்த அனந்தாழ்வான்தான் அந்த குளத்தையும் ஏற்படுத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோயிலில் நந்தவன கைங்கரியம் செய்த அவருக்கு ஒரு நீர்நிலையை இங்கு அமைத்தால் மலர் செடிகளுக்கு நீர்ப்பாய்ச்ச உபயோகமாக இருக்கும், இதனால் திருமாலுக்கு அதிக மலர்கள் சூட முடியும் என நினைத்தார். உடனே அவரின் யோசனையை செயல்படுத்த நினைத்தார். அதுவும் தன் கைங்கரியமாகவே அதை செய்து முடிக்க எண்ணினான். கையில் மண்வெட்டி ஏந்தி மண் தோண்டும் பணியை துவக்கினான். பள்ளம் ஆழமானது, தோண்டிய பள்ளத்தால் மண் குவியலும் அதிகமானது. குவிந்த மண்ணை அப்புறப்படுத்த தன் மனைவியையே அப்பணிக்கு ஆளாக்கினான். ஆனால் அந்த அம்மையாரோ கர்ப்பிணியாக இருந்தாள். கணவன் வெட்டி குவித்து வைத்த மண்ணை ஒரு கூடையில் போட்டு தொலைவில் பெருமூச்சுடன் சென்று கொட்டி குவித்தாள். சாதாரண பக்தனுக்கே உதவும் பெருமாள் கர்ப்பிணியின் செயலை பார்த்து சும்மாவா விடுவார்? பக்தனுக்கு உதவி செய்ய உடனே ஒரு கூலியாள் போல வேடமிட்டு அனந்தாழ்வான் முன் வந்து நின்றான். தனக்கு ஏதேனும் ஒரு வேலை வேண்டும் என கேட்டார். இங்கு வேலை எதுவும் இல்லை என கூற, நீங்கள் வெட்டும் நீர்நிலையின் மண்ணை எடுத்து சென்று கொட்டு பணியாவது கொடுக்க கேட்டார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, இங்கிருந்து சென்று விடு என விரட்டினான். உடனே கஷ்டப்பட்டு மண் சுமந்து வரும் அந்த அம்மையிடம் தோண்டப்படும் பள்ளத்திலிருந்து சிறிது தூரம் அவரை மண் சுமந்து வருமாறும் அதன் பின் ஒரு நிழலில் அமர்த்தி அந்த கூடையை சுமக்கும் பணியில் இறங்கினான். மனைவியின் வேலை வேகமாக நடக்கின்றதே எப்படி என அனந்தாழ்வார் பட்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அவளை சிறிது பின் தொடர்ந்து வேவு பார்த்தார். அப்போது கூலியாக வந்த வேங்கடனின் செயலை பார்த்து கடும் கோபமடைந்தான். உடனே அவரின் கையில் வைத்திருந்த மண்வெட்டியை அவன் மேல் வீசி எறிந்தான். அது அவனின் மேல் வாயை தாக்கியதால் ரத்தம் கொட்டத் தொடங்கியது. உடனே அந்த நபர் அங்கிருந்து மறைந்து விட்டான். மறுநாள் திருமலையானின் கற்பகிரகத்தில் கைங்கரியம் செய்ய சென்ற அனந்தாழ்வார் பட்டருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. திருமாலின் தாடியிலிருந்து ரத்தம் வழிந்தபடி இருப்பதைக் கண்டு அவருக்கு புரிந்துவிட்டது. உடனே பச்சை கற்பூரத்தை எடுத்து அடிபட்ட இடத்தில் ரத்தம் வழிவது நின்று காயம் ஆறியது. இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காகத்தான் இன்றும் ஏழுமலையான் முகத்தில் உதட்டிற்கு கீழ் வெள்ளை நிறத்தில் பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம்.